நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், ஸ்தல விருட்சகம், அதிர்ஷ்ட உணவு, தானம் தரும் உணவு போன்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வருணன் ஆகும், மலைக்கடவுள் வருணன் ஆகும். அப்போ இவங்க யூடியூப்ல வருணன் ஸ்லோகம், அதாவது வர்ணன் ஸ்லோகம் அப்படின்ட்டு இவங்க டைப் பண்ணாங்கன்னா யூடியூப்ல அந்த வர்ணனுடைய ஸ்லோகம் வரும். அதை கேட்டாலே இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அதை உருவாக்கும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வர்ண ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா இவங்க கேட்கணும். இவங்கிட்ட பாத்தீங்கன்னா மழை வர்றப்ப மழை காலங்களில் இவர்களிடம் மழை வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா மலைக்கடவுளான வருணன் பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூராடம். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா வஞ்சி மரம் எந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சகமாக உள்ளதோ அந்த ஆலயம் சென்று வெண்தாமரை மலர் கொண்டு வணங்கும் பொழுது அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பு அதிகரித்து காணப்படும். இவங்க பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன், இல்லாதவன் இருப்பவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள். அதிர்ந்து பேச மாட்டார்கள். சுக்கிரனின் நட்சத்திரம் என்பதால் ஆடை, ஆபரணம், வண்டி, வாகனத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்ட உணவு என்று பார்த்தால் பாத்தீங்கன்னா தக்காளி சாதத்தை முடிந்தவரை இவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் தானம் தரும் உணவு என்று பார்த்தால் வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று வெண்பொங்கல் தானம் தருவதும், தயிர் சாதம் தானம் தருவதும் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அதிகரித்து தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ ஜோதிட யூடியூப் சேனலில் நண்பர்கள் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.